நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மே ஐ கம் இன் சார்? குட் மார்னிங் சார். மார்னிங் சார். உட்காருங்க. சார், எங்களை பார்க்கணும்னு சொன்னீங்கன்னு சூசன் சொன்னாங்க. எப்படி இருக்கான்? உங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தீங்களே, எப்படி இருக்கான்? பரவாயில்ல சார். பரவாயில்லன்னா? ஆபத்தெல்லாம் இல்லை சார், பொழைச்சிப்பான். எதுக்காக சூசைட் பண்ணிக்க முயற்சி பண்ணனா? கம்பெனி மூட போறாங்க, வேலை போக போகுது, அதனால தான் சூசைட் ட்ரை பண்ண மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அப்போ அதான் ரீசனா? எஸ் சார். அவன் கொஞ்சம் சாஃப்டான பையன் சார். நான்சென்ஸ். அவன் ஒரு கோழை. முட்டாள் தான் இந்த மாதிரி முடிவு எடுப்பாங்க. உலகத்திலே சகிச்சிக்க முடியாத பெரிய குற்றம் முட்டாள்தனம். அவனுங்களும் நல்லா இருக்க மாட்டானுங்க, நம்மளையும் டென்ஷன் பண்ணுவாங்க. என்ன சம்பளம் இருக்கும் அவனுக்கு? டேக்கும் ஒரு 9,000 வரும் சார். ஒரு 9,000 ரூபா வரப்போறதுலங்கிறதுக்காக அவன் தற்கொலை பண்ணிக்க பார்த்தானா? சிக்னல்ல நின்று ஏர்பட்ஸ் விற்கிறான் பார், அவன் ஜாஸ்தி சம்பாதிப்பான். ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற சர்வர் இதை விட அதிகமாக டிப்ஸ் வாங்குவான். ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் பிச்சை எடுக்கிறவங்கலேருந்து பிளாட்ஃபார்மில் கடை போடுற ஒவ்வொருத்தரும் இதை விட அதிகமாக சம்பாதிப்பான். வாழ்க்கையில் கஷ்டப்படாமலே அவனுக்கு எல்லாமே கிடைக்குதுல்ல, அதான். எங்கள் ஊர் ஒரு சின்ன கிராமம். தினம் 6 மைல் நடந்து போய் தான் நான் ஸ்கூல் படித்தேன். அதே மாதிரி சாயங்காலம் 6 மைல் திரும்பவும் நடந்து வரணும். அதனால தான் எனக்கு படிப்போட அருமை தெரிஞ்சுது. வாரத்துக்கு ஒரு நாள் தான் அரிசி சோறு, ஏதாவது பண்டிகையாக இருந்தால் தான் சிக்கன் மட்டன் நான்வெஜ் எல்லாம். அதனால தான் எனக்கு சாப்பாடோட அருமை என்னன்னு தெரிஞ்சுது. முதல் சைக்கிள் காலேஜ் போகிறப்ப தான் கிடைச்சிது. முழுசா 100 ரூபா தாளை பார்க்கறதுக்கே எத்தனையோ வருஷங்கள் ஆச்சு. அதனால தான் எனக்கு வாழ்க்கையோட அருமை என்னன்னு தெரிஞ்சுது. பெரிய மலை என் தம்பி செத்து போனப்போ தான் உசுரோட அருமை என்னன்னு தெரிஞ்சுது. அதனால நான் எதுவுமே ஜோக்காக எடுத்துக்கிறது கிடையாது. உலகத்திலே அற்புதமான விஷயம் ஒரு மனுஷனோட உயிர். அதை ஒருத்தர் தூக்கி போடுறத என்னால் ஒத்துக்கவே முடியாது. உங்களில் யாருக்கும் உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி பிளான் இருக்கா? அப்படிலாம் இல்லை சார். வேலை பண்ண என்ன பண்ணுவ? இன்னொரு வேலையை தேடிப்பேன் சார். காதல் தோத்து போச்சுன்னா? சார், அது வேலையை விட ஈஸி சார். இன்னொரு பொண்ணை தேடிக்கலாம். வாழ்க்கையில் நீ பண்ணுற முயற்சி எல்லாம் தொடர்ந்து தோத்து போச்சுன்னா? ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன் சார். வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். சக்ஸஸ்ன்றது வேற, சந்தோஷங்கிறது வேற. எல்லா சக்ஸஸ்ஃபுல் மேனும் சந்தோஷமான மனுஷன் கிடையாது. ஆனால் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு சக்ஸஸ் தேவையில்லை. சக்ஸஸ்ன்றது உனக்கு வெளியிருந்து கிடைக்கும், இல்லை கிடைக்காம கூட போகலாம். ஆனால் சந்தோஷன்றது உன் மனசில் இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாரிச்சு சந்தோஷம் இல்லாதவனு இருக்கான், வெறும் 10 ரூபாயில் சந்தோஷப்படுறவனு இருக்கான். கீப் யுவர் செல்ஃப் ஹாப்பி. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளை சந்தோஷமாக வச்சிருக்கிற டெக்னிக்கை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கை எப்பவுமே எதிரெதிரான 2 விஷயங்கள் சேர்ந்தது தான். கருப்பு வெள்ளை, சக்ஸஸ் ஃபெயிலியர், பிறப்பு இறப்பு, இப்படி 2 எக்ஸ்ட்ரீமான விஷயங்கள் கலந்தது தான் லைஃப். உனக்கு குழந்தை பிறக்கும், உங்கள் அப்பா அம்மா இறந்து போகலாம். இந்த 2யுமே நீ ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சந்தோஷம் வரும்போது தலைகால் புரியாமல் குதிக்கிறது, கஷ்டம் வரப்போ ஒடிஞ்சு போகிறதும் இந்த லாஜிக்கை புரிஞ்சுக்காதனால தான். வாழ்க்கை என்பது எல்லா அனுபவங்களாலையும் சூழப்பட்டது தான். உன்னோட ட்ராவலில் எல்லாத்தையும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே எனக்கு ஃபேவராக இருக்கும்னு எதிர்பார்க்கறது முட்டாள்தனம். உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணுற சக்தி உன் கையில் இல்லை. இதுதான் நடக்கணும்னு நம்ம வாழ்க்கையை கமெண்ட் பண்ணுற அதிகாரம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. நான் சொல்கிறது ஏதாவது புரியுதா? வார்த்தைக்கு வார்த்தை புரியுது சார். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும், ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அப்படிதானே? பார்வை இல்லாதவன், பேச முடியாதவன், கைகால் சரியில்லாதவன், போரில் குடும்பத்தை இழந்தவன், குழந்தை இழந்தவன், இவங்களை கேட்டுப்பார். அவங்க சொல்லுவாங்க பெயின்னா என்னன்னு. 10ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகுறது, வாத்தியார் திட்டுறது, அப்பா அம்மா திட்டுறது, இதுதான் உலகத்திலே தாங்க முடியாத துன்பம் நினைச்சு தற்கொலை பண்ணிக்கிறானே. இவங்க குடும்பத்தை போய் பார்க்க சொல்லு, பெயின்னா என்னன்னு புரியும். ஐயோ இந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியலையே, கஷ்டமா இருக்கே அப்படின்னு புலம்புறவங்க கிட்ட மொத்த வாழ்க்கை இருட்டு தவிர எதையுமே பார்க்காம வாழ்றானே பார்வை இல்லாதவன், அவங்ககிட்ட போய் கேட்க சொல்லு, எது கஷ்டமான வாழ்க்கைன்றது உங்களுக்கு புரியும். நீங்களாம் சுகமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க,
மெக்டொனால்ட்ஸ் பர்கர் சாப்பிட்றீங்க, மல்டிப்ளெக்ஸில் சினிமா பார்த்துக்கிட்டு சனி ஞாயிறு லீவ் எடுத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தினம் குண்டு வெடிக்கிற எத்தனையோ நாடுகள் இருக்கு. 10 நிமிஷம் உயிரோட இருப்பாமான்னு தெரியாத வாழ்க்கை எத்தனையோ இருக்கு. இதெல்லாம் என்னன்னு தெரியாதனால தான் ரஜினி படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். கிரிக்கெட் மேட்ச்சில் இந்தியா தோத்துருச்சுன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். 10ஆம் கிளாஸில் ஃபெயில் ஆகிட்டேன்னு தற்கொலை பண்ணிக்கிறான். நான் சொன்னதெல்லாம் போய் உன் ஃப்ரெண்ட்ட சொல்லுங்க. நியாயமான காரணம் இல்லாமல் எவனாவது சூசைட் அட்டம் பண்ணான்னா நம்மளே அவனை கொல்ல வேண்டியதுதான். நான் உங்களை வர சொன்னது முக்கியமான விஷயம். இன்னும் ஒரு வாரத்துக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு மெடிக்கல் கவுன்சிலர்ஸை வர சொல்லியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்டு மாதிரி யாராவது மன உளைச்சலோடு இருந்தாங்கன்னா அவங்க கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள். எஸ் சார். எஸ் சார். நீங்கள் போகலாம். ஐடா எவ்வளோடாச்சு பில்லு? டேய் அது எதுக்குடா உனக்கு? வா போலாம். டேய் பில்லு எவ்வளோன்னு சொல்லுங்கடா. டேய் கேட்டா உனக்கு நெஞ்சு வலி வரும், திரும்பவும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும், தேவையில்ல செலவுடா. டேய் என் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குடா, என்னால் முடிஞ்ச ஏதாவது தருவேன்ல. மச்சான் உன் அக்கௌண்ட்ல வெறும் 1300 ரூபா தான் இருந்தது. ஏடிஎம் கார்டை போட்டு பார்த்துட்டோம். அது வெறும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போற கால் டாக்ஸி செலவுக்கு தான் ஆகும். ஹாஸ்பிட்டல் பில்ல நீ கட்டவே முடியாது மச்சி. டேய் 13,000 இருந்துச்சடா. 13,000 ரூபா மச்சான், பாருடா கூச்சமில்லாம சைபர் சேர்த்து சொல்றான். டேய் 1300 ரூபா தான் உன் அக்கௌண்ட்ல இருந்தது. புள்ளிக்கு அப்புறம் வர சைபருக்குலாம் வேல்யூவே கிடையாதுடா. டேய் வாடா சீக்கிரம் ரூமை காலி பண்ணலாம், அப்புறம் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டுற போறானுங்க. சரி இப்போ நேரம் எங்கே போகிறோம்? சேகர் ரூமுக்கு போகிறேன், அங்கே தான் நான் இருப்பேன். டேய் எங்கள் வீட்டுக்கு வாயேன்டா. இல்லைடா, அங்கே ஏற்கனவே லட்சுமி இருக்கா, அவள் ஃப்ரெண்டு வேற இருக்கா, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுடா. சரி சரி வா போகலாம். கார்த்தி, அவனை வீட்டுக்கு வர சொல்லுப்பா. அவங்க அம்மா வேற இவன் வீட்டை விட்டு போனதுலேருந்து என்கிட்ட சரியாக பேசுகிறதே இல்லை. நான் அவனை எதுவும் சொல்லலை, எனக்காக இல்லைனாலும் அவங்க அம்மாவோட மூஞ்சிக்காவது அவனை வீட்டுக்கு வர சொல்லுப்பா. மச்சான் இதில் நான் முடிவு பண்ணிட்டேன்டா, தேவையில்லாமல் அட்வைஸ் பண்ணுறேன்னு அது இதுன்னு என்னை கடுப்பேற்றாதீங்க. அந்த வீட்டுக்கு நான் இனி போகிறதா இல்லைடா. இங்கே பாரு மதன், வேணா அப்பா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். உங்கள் மன்னிப்பில் எனக்கு ஒன்றும் தேவையில்ல, ஆளை விடுங்க. என் மேலே கோவப்படுற அது நியாயம். உங்கள் அம்மா என்ன தப்பு பண்ணா, அவளோட உனக்கு என்ன பிரச்சனை? ஏ மச்சான் நீ வீட்டுக்கு போடா, திரும்ப என்ன பிரச்சனை அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் இந்த விஷயத்தில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்க. நீங்கள் பாட்டு பஞ்சாயத்து பண்ணி வச்சுட்டு போயிடுவீங்க. தினம் கிடந்து அவமானப்படுறது யாரு? நான் தானே. இதெல்லாம் சரிப்பட்டு வராதரா, நான் அந்த வீட்டுக்கு போகல. மதனு, நான் அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன்ப்பா, தயவு செஞ்சு வீட்டுக்கு வாப்பா. அதான் முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல. மதன், இல்லை ஸ்வேதா, நீ அப்பா கூட வீட்டுக்கு போ. என்னை கம்பல் பண்ணாத ஸ்வேதா, உனக்கு அவரை பற்றி தெரியாது. இங்க பாரு மதன், அவர் ஏற்கனவே தப்பு பண்ணிருக்காரு, அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு. நீயும் அதே தப்ப திரும்ப பண்ணாத. இல்லை ஸ்வேதா, நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். நான் சொன்னா கேளு மதன். கம்பல் பண்ணாத ஸ்வேதா. நான் சொல்றேன்ல, நீ போவியா மாட்டியா? இல்லை ஸ்வேதா. நீ எதுவும் பேசாத, நான் சொல்றேன்ல, நீ போவியா மாட்டியா? போறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க கூட்டிட்டு போங்க. கரெக்டான விஷயம் ஸ்வேதா, நாங்கள் எப்படி பேசுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். நாங்கள் சொல்லியிருந்தா கூட கேட்டிருக்க மாட்டான், நீ அசத்திட்ட. இதுல அசத்துறதுக்கு என்ன இருக்கு? அவர் தான் தப்பா உணர்ந்துட்டாரு, அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கறதா முறை. என்னாச்சு? முடியலங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மச்சான் ம் ராஜி உனக்கு எதனா ஃபோன் பண்ணா? இல்லையே. ஆஹா, ராஜு ஊருக்கு போன மேட்ரை உளராம இருக்கணுமே. கடவுளே நீ தான் இப்ப என்ன காப்பாத்தணும். என் வாய்க்கு ஒரு புட்டை போடியா.
ஹலோ ராஜி நான் தான் எங்க இருக்க? வீட்டில் வீட்லையா? அத்தை வீட்டில் எம்ஜிஎம் பக்கத்தில். அத்தை வீட்லையா இல்லை எம்ஜிஎம்லையா? அது வந்து போய் சொல்லாம சொல்லு. எம்ஜிஎம்ல தானே? ஆமாம். அப்புறம் எதுக்கு போய் சொல்ற? சரி, எப்போ ஆஃபீஸ்க்கு வர? வரணும். அதான் எப்போன்னு கேட்குறேன். இன்னும் 2 நாள் கழிச்சு. இன்னும் 2 நாளா? அதெல்லாம் முடியாது. நாளைக்கு காலைல இங்கே இருக்கணும். டிக்கெட் கிடைக்காதே. என்னது? அப்பா ஊருக்கு போக டிக்கெட் கிடைக்காதே. அவர் போன பிறகுதான் நான் வர முடியும்னு சொன்னேன். ஏன் அப்படி? இல்ல, அவர் கூட 3 நாள், சரி 4 நாள் இருக்கேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். சரி, அதுக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒருத்தனை வந்து பார்க்கக்கூடாதுன்னு எதனா இருக்கான்னு? அவன் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. நம்ம ஆஃபீஸில் வேலை செய்கிற ஆள். அவனை வந்து பார்க்கணுன்னு உனக்கு தோணவே இல்லையா? இல்ல கார்த்திக், ஆக்சுவலா நான் வரணும்னு தான் இருந்தேன். வரணும்னா அப்பாவுக்கு தெரியாம வர முடியாது. அவரை கூப்பிட்டு வர வேண்டியதானே? அது அவர் பார்த்தா வேற மாதிரி யோசிக்க கூடாது இல்லையா? அதான். ஓ, ஆமாம் ஆமாம். அதான் நான் வரல. வேலை இல்லாம ஆளுங்களாம் சூசைட் பண்றாங்கன்னா அப்புறம் நாங்க இருக்கவே விட மாட்டாரு. ஓ, சரி சரி. அதான் கார்த்திக் வரல. சாரி. சரி சரி விடு. நான் கூட வேற மாதிரி யோசிச்சிட்டேன். என்ன யோசிச்ச? இல்லை, நீ ஊரில் இருந்துக்கிட்டு எங்கே இருக்கேன்னு போய் சொல்றியோன்னு நினச்சேன். சேச்சே, அந்த மாதிரி மட்டும் எதனா இருந்துச்சு அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன மிரட்டுற? இல்லை, சொன்னேன். அப்ப நீ என்ன சந்தேகப்படுறியா? சாச்சா. சரி, அப்ப நீ கிளம்பி வா. எங்க? எம்ஜிஎம்க்கு வான்னு சொல்றேன். நான் எதுக்கு எம்ஜிஎம்க்கு வரணும்? நீதான் நம்பிக்கை இல்லாம இருக்கல, வந்து பார்த்தா நம்பிக்கை வரும்ல. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் நம்புறேன். வேணாம்ப்பா, கிளம்பி வா. இல்லை, நான் வரல. ஏய், வான்னு சொல்றேன்ல. சாரி. சும்மா சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்ட. சரி, ஓகே. சரி, நான் வேணா சாயங்காலம் வீட்டுக்கு வரட்டுமா? ஏன், சந்தேகம் தீரலையா உனக்கு? அது இல்லை, சும்மா உன்னை பார்க்கணும் தான். தாராளமா பார்க்கவா. வந்துட்டு பார்த்துட்டு போன பிறகு நான் ஊருக்கு கிளம்பி போயிடுறேன். ஹே லூசு. அப்புறம் என்ன சும்மா சும்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு? சரிம்மா, 3 நாள் கழிச்சு நீயே வா, போதுமா? அந்த பயம் இருக்கட்டும். சரி, நான் வச்சுட்டுமா? சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, ஓகே, பாய். பாய். என்னடா டவுட்டாக கேள்வி கேட்டதும் செம்ம டென்ஷன் ஆகிட்டடா. அவ்வளோ சந்தேகம் இருந்தா இப்போயே வந்து என்ன எம்ஜிஎம்ல பாருன்னு கோச்சிக்கிட்டா? என்னது? ஆமாம் மச்சான். ரொம்ப தைரியம் தான் ராஜிக்கு. அவனை நீ மட்டும் எம்ஜிஎம் போயிருந்த அவங்க டப்பா டான்ஸ் ஆடி இருக்கும். டேய், நேர்மையான ஆளுங்களுக்கு தான் கோவம் வரும்ல. ஆமாமா, அவளை போய் டவுட் பட்டுட்டேன் பாரு. ஐயோ, இவனுங்க மட்டும் உண்மை தெரிஞ்சது செத்தான் சங்கரன். சரி மாமா, உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? காஃபி டீ. அட போ மாமா, சும்மா காமெடி அடிச்சுக்கிட்டு. நியாயமா பார்த்தா நான் தான் உங்ககிட்ட பேசக்கூடாது. நீங்க ஏன் முகத்தை திருப்பிக்கிறீங்கன்னு புரியல. ஏன் ராஜா, நீ எதுக்கு எங்க கிட்ட கோச்சுக்குவேன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்ன விரோதியா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் இருந்தா வந்து பார்க்கணுண்ணே. நீங்க வந்து பாத்தீங்களாண்ணே? ஓ, அப்ப நம்ம மதனு ஹார்லிக்ஸ் பாட்டிலோட நம்ம ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு கோச்சுக்கிறாப்படி. ஏய் கட்ட, இருக்காதா பின்ன? ஹார்லிக்ஸ், ஒரு ஆப்பிள் பழம், ஒரு குளுக்கோஸ் டப்பா, இப்படி எல்லாம் நம்ம மதன் மனசு ஆசைப்படுறது நியாயம் தானே? தப்பு பண்ணிட்டோம்ல. தம்பி மனசு என்ன பாடுபட்டு இருக்கோம். என்னண்ணே கலாய்க்கிறீங்களா? வர்ற கோவத்துக்கு அப்படியே உன்னை கதம் 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 பண்ண போல இருக்கு. என்ன பண்றது, கலாய்க்க வேண்டியதா இருக்கு. ஏண்ணா நான் என்ன தப்பு பண்ணேன்? டேய் லூசு, இப்படி உலகத்துல இருக்க எல்லா கெட்ட வார்த்தையிலும் உன்னை திட்டும் போல இருக்குடா. டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா இப்படி ஒரு தற்கொலை முயற்சி பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இப்படி எங்க முன்னாடி வந்து உட்கார்ந்திருப்ப? இதுல இவரை பார்க்கலன்னு வேற இவருக்கு கோவம் வேற கோவம். உன் மூஞ்சில அப்படியே பூரா விட்டுருவேன். டேய், எனக்கு தெரிஞ்சு கடைசி சூசைட் அட்டெம்ப்ட் வசந்த மாளிகை படத்துல சிவாஜி பண்ணது. இதெல்லாம் பழைய ஸ்டைல்டா.
காஃபில கொஞ்சம் சக்கரை கம்மியா இருந்தாலே குடிக்க முடியலையே, நீ எல்லாம் எப்படிடா மருந்து குடிச்ச? இந்த மானங்கட்ட பைய கூட்டத்துல ஒருத்தனா இருந்துகிட்டு உனக்கு மட்டும் மானம் இருக்குன்னு காமிக்கிறதுக்காக மருந்து குடிச்சு எங்களை அசிங்கப்படுத்திட்டியாடா? இல்லண்ணே, எங்க அப்பா என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசிட்டாரு. டேய், அந்த ஆள் அசிங்கப்படுத்தினா மருந்து வாங்கி அவன் வாயில ஊத்துறா, உன் வாயில ஊத்துறதுல என்ன பிரயோஜனம்? இல்லண்ணே, புள்ள இல்லாம அந்த ஆள் தவிக்கணும்ண்ணே. இத பார், ஒருத்தனை கஷ்டப்படுத்தணும்னா ஒரு விஷயத்த நீ நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். அவன் கஷ்டப்படுறத நாம பார்க்கணும், அதான ஆனந்தம். அந்த ஆளு புள்ள இல்லாம கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு நீ ஏன் இல்லனா அப்புறம் அவனை கஷ்டப்படுத்தி என்ன பிரயோஜனம் சொல்லு? அரியது கேட்கின் வடிவடி வேலோன், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு பேடு நீங்கி ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. டை 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 டை. அண்ணா, அதே அவையார் தான் இன்னொன்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? அதானே, என்னமோ அவையார் வேலை இல்லனா சூசைட் பண்ணிக்கங்கன்னு சொன்ன மாதிரி இல்ல சொல்றான். கொடியது கேட்கின் தனிநெடு வேலோய், கொடிது கொடிது வறுமை கொடிது, அதனினும் கொடியது இளமையில் வறுமை. அவங்க இன்னொன்னு சொல்லியிருக்காங்கண்ணே, அன்பில்லாத மாந்தர் கையால் உணவு உண்பது கொடியது. எங்க அப்பா என்ன தினமும் அசிங்கப்படுத்தி சோறு போட்டுட்டு இருக்கான். இப்படி கேவலப்பட்டு சாப்பிடுறது ரொம்ப கொடுமை தானே? அட பாப்பா, நீ வேற. ஹோட்டல்ல எவ்வளவு பேர் சர்வ் பண்றான், அவெல்லாம் உன் மேல இருக்கிற அன்புலையா சர்வ் பண்றான்? இல்ல, அவன் வேலை அதனால பண்றான். அதுக்காக அவன் கையால சாப்பிடாம இருப்பேன்னு சொல்றது நல்லாவா இருக்கும்? அண்ணே, உங்களுக்குலாம் என் நிலைமை காமெடியா தானே இருக்கும். இந்த பார், எனக்கு காமெடியா இருக்கு, உனக்கு அசிங்கமா இருக்குன்றதுலாம் முக்கியம் கிடையாது. எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளவு பெரிய தப்பு நடந்தாலும் எவ்வளவு அசிங்கம் ஏற்பட்டாலும் நீ தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்றத என்னால ஏத்துக்க முடியாது. போராடுறதுனா என்னன்னு சேல்ஸ்ல இருக்கிறவனை கேட்டுப்பார். காலமாட்டை கொடுத்து பாலை கரடான்னு சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது, முயற்சி பண்றேன் சார் அப்படின்னு சொல்லணும். இத நீ முட்டாள்தானு சொல்லுவ, ஆனா இதுதான் எங்களுடைய அடிப்படை பாடம். ஒன்னு பொருளுக்காக வாங்கணும், இல்ல பரிதாபப்பட்டு வாங்கணும், இல்ல நம்ம டார்ச்சர் தாங்க முடியாம வாங்கணும். எதுக்காக வாங்கணுங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது, ஆனா வாங்கணும், அதான் முக்கியம். தம்பி, சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன். நமக்கு எப்போ தாண்டா இது மாதிரி அட்வைஸ் கிடைக்கும்? சொல்லி அஸ்த அஸ்த. என் காலுக்கு செருப்பில்லையே என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தேன், காலே இல்லாத மனிதனை காணும் வரை. என்னப்பா அட்வைஸ் போதுமா, இன்னும் வேணுமா? போதுன. இனி இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டியே? கண்டிப்பா மாட்டேன். இந்த முடிவுக்கு யார் காரணம்? நீங்களாம் தானே. இனிமே சூசைட் அட்டெண்ட் பண்ணுவியா? கண்டிப்பா மாட்டேன். ஏன்? இப்படி ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்கு சும்மாவே இருந்துட்டு போயிடலானே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய். என்னடா ஏரியா விட்டு ஏரியா வந்திருக்க? சும்மாதான். இல்லையே, ஆதாயம் இல்லாம நீ ஆத்தோட போக மாட்டியே. என்ன லட்சுமி, உன்னை பார்க்க நான் வரக்கூடாதா? நடிக்காதடா, என்ன விஷயம்னு சொல்லு. ஒன்னும் இல்ல, நம்ம ரெண்டு பேருக்கும் லவ் சீனே வர மாட்டேங்குதுன்னு ஆடியன்ஸ் ரொம்ப ஃபீல் பண்றாங்களாம். அதான் கொஞ்சம் லவ் பண்ணலான்னு. ஓஹோ. ஆமா லட்சுமி, ஆபீஸ்ல வேற பெருசா வேலை இல்ல, அதான் ஃப்ரீயா இருக்கும்போது லவ் பண்ணலான்னு. டேய், நம்ம ஆபீஸே இப்போவோ அப்போவோன்னு இருக்கு, இதுல லவ் வேறயா? ஏன் லட்சுமி, வேலை போகுதுன்னு அழகழகா சுட்டிதார் போடாம இருக்கியா? இல்ல ஸ்டைல ஹேர் ஸ்டைல் தான் போடாம இருக்கியா? குச்சி பர்ஃபியூம் தான் போடாம இருக்கியா? அட பாவி, நாய் மாதிரி மோப்பம் பிடிக்கிறியா? நான் குச்சி தான் யூஸ் பண்றேன், நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதெல்லாம் சீக்ரெட். அடச்சி, எப்படின்னு சொல்லு. ஹேண்ட் பேக்ல இருந்து பாட்டில் எடுத்து பாத்திருக்கேன். எப்போவாச்சும் நான் பர்ஃபியூம் அடிக்க மறந்துட்டேனா உன் பேக்ல இருந்து உஷார் பண்ணி குச்சி தான் நான் எப்பவுமே அடிச்சுப்பேன். அட பாவி, அதான் நான் வாங்கி வைக்கிற பர்ஃபியூம்லாம் வேகமா காலி ஆகுதா? ஏன்டா பொம்பளைங்க பர்ஃபியூம்லாம் யூஸ் பண்ற? வெக்கமா இல்லையா? அட போ லட்சுமி, எல்லாத்துலயும் வாசனை தானே வருது. சரி சரி, பொழைச்சு போ. நான் சொன்ன மேட்டர் மறந்துட்டியே. என்னடா சொன்ன? இல்ல கொஞ்சம் லவ் பண்ணலான்னு. டேய், அது எப்படிடா பர்பஸால லவ் பண்ண முடியும்? சினிமால நிறைய லவ் சீன் வருதுல்ல. சினிமாவுல 3 மணி நேரத்துல 60 வருஷ வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். நிஜத்துல அப்படிலாம் முடியாதுல்ல, அதனால மெதுவா தான் நடக்கும், பொறுமையா இரு. என் சீட்டுல நான் இருந்தேனே, எது சீட்டுல அவ இருந்தாலே, லவ் டார்ச்சர் பண்ண எனக்கு தெரியல. பாட்டாவே பாடிட்டியா? பாடு பாடு. அவ டாடியும் ஆள காணல, அவ மம்மியும் மூஞ்சி சரியில்லை. என்னது? சரி, இந்த லைனை நான் மாத்தாம பாடிட்டேன். அவ டாடி ஆள காணல, அவ மம்மி மூஞ்சி சூப்பரு.
இதுக்கு அதுவே பெட்டர் போல இருக்கே. வேகமா அடுத்த லைனை பாட வேண்டியதுதான். ஆனாலும் அவளை மறக்க முடியல. ஏண்டா உனக்கு தெரிஞ்ச ஒரே லவ் சாங் இதுதானா? ஏன் இது காதல் பாட்டு இல்லையா? இது காதல் பாட்டு இல்ல, கலீஜ் பாட்டு. சரி, இந்த பாட்டுலாம் தேவையில்ல. நம்ம வேற ஏதாவது லவ் கேம் ஆடலாமா? லவ் கேமா? அப்படின்னா? இல்ல, இந்த டிக்கிலோனா, கப்ளிங், ஸ்பூன்லிங் இந்த மாதிரி. ஏய், இல்ல லட்சுமி, இந்த மாதிரி ஜென்டில்மேன் எல்லாம் விளையாடுவாங்களே, டீசென்டான லவ் கேம்ஸ். முதல்ல நீ கேம் என்னன்னு சொல்லு. அப்புறம் அது டீசென்ட்டா இல்லையா, இல்ல அத நான் விளையாடணுமா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணிக்கிறேன். லட்சுமி, நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை அமைக்காம பாத்துட்டு இருக்கணும். யார் ஃபர்ஸ்ட் கண்ணை அமைக்கிறாங்களோ அவங்க அவுட். யார் கண்ணை அமைக்காம இருக்காங்களோ அவங்களுக்கு தான் லவ் அதிகமா இருக்கும். ஓகே? ஹே, இந்த கேவலமான விளையாட்டெல்லாம் நம்ம ஏற்கனவே விளையாடியாச்சு. அப்படியா? நான் வேற யார் கூடயோ விளையாடணும்னு நினைச்சேனே. உன் கூட தான் விளையாடனா? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஊர்ல இருக்க எல்லாரோடையும் விளையாடுறா, உருப்பட்டுரும். லட்சுமி, வேற ஏதாவது விளையாட்டு விளையாடலாமா? அவசரத்துக்கு எந்த விளையாட்டும் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. போய் ரூம் போட்டு யோசி. லட்சுமி, உன் கையை கூட. என்னது? இல்ல, கையை கொடு, நான் சொல்றேன். இந்த கைய பிடிக்கிறது காலை பிடிக்கிறதெல்லாம் வேண்டாம். தொடாம விளையாட்டு இருந்தா சொல்லு. இல்ல லட்சுமி, உன் கையை கொடு, நான் ஒன்னு எழுதுவேன். அது என்ன நீ கரெக்டா கண்டுபிடிக்கிற பாப்போமா? இல்ல, இதெல்லாம் ஒரு விளையாட்டா? ப்ளீஸ் லட்சுமி. ஐ லவ் யூ தானே? எப்படி லட்சுமி கண்டுபிடிச்ச? நீ சரியான ஒரு 8ஆம் கிளாஸ்டா. இத தவிர வேற என்னத்த புதுசா நீ எழுதி கிழிச்சிட்டு போற? சரி, இப்போ நான் வேற எழுதுறேன், கண்டுபிடி. மிஸ் யூ. லட்சுமி, கொஞ்சம் டைம் கொடு லட்சுமி. முதல்ல எழுதுறதுக்குள்ளேயே மொத்தத்தையும் சொல்லிடுற. ஹே, இத தானடா எழுதுன? நீ பயங்கர ஷார்ப்பா இருக்க. இல்லனா உன்ன மாதிரி ஆளுங்க கூட எல்லாம் குப்பை கொட்ட முடியுமா? சரி, இப்போ எழுதுறேன், என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லு. விஷ்ணுவர்தன் உன் பேரு அதானே? போ லட்சுமி, இப்படி பட்டு பட்டு என்ன அவுட் பண்ணிடுற. சரி, நீ முதல்ல எழுது, நான் கண்டுபிடிக்கிறேன். அத நான் ஏன் முதுகுல எழுதணும்? கையிலேயே எழுதுறேன். ஆக்சுவலா அது முதுகுல தான் எழுதணும். உன் முதுகுல எழுத நீ விட மாட்ட, அதனால தான் நான் உன் கையில எழுதுனேன். இப்போ நீ என் முதுகுல எழுது, நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே? எழுதி தொலைற, திரும்ப. என்னன்னு புரியுதா? தெரியல லட்சுமி, எழுது. இப்போ தெரியல, இன்னும் கொஞ்சம் எழுது லட்சுமி. லட்சுமி, எழுது லட்சுமி, எழுது. எழுது லட்சுமி. லட்சுமி, என்ன இங்க நிக்கிற? ஓ, என் நெஞ்சில் எழுத போறியா? போடா. ஆயுசு 100 நம்ம ஆளுக்கு. நினைச்சா அடுத்த நிமிஷமே போன் அடிப்பானே. ஹலோ ஹலோ. நான் தான் வீட்ல இருக்கேன், அதனால கிசுகிசுப்பா பேசுறேன். உனக்கு என்ன பயம்? என் குரல் என்ன பயமா தெரிஞ்சு? ஆமா, குசு குசுன்னு பேசினா என்ன அர்த்தம்? போனை மூடின மாதிரி பேசினா மூடுன்னு அர்த்தம். அட பாவி. என்ன சிரிப்பு? நீ நல்லவன் நினைச்சனே. ஏன், நல்லவனுக்கு மூடு வராதானே? ஆமா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படிதான். இங்க பாருமா, அப்படின்னா நான் கெட்டவனாவே இருந்துட்டு போயிடுறேன். ஹலோ, சேஞ்ச் த டாபிக். என்ன சேஞ்ச் த டாபிக்? கேட்டதுக்கு பதில் சொல்லு. சரி, நல்லவங்களுக்கு மூடு வரும், போதுமா? ஆமா, வரும். அது வரலனா நல்லவனா இருந்தாலும் கெட்டவனா இருந்தாலும் டாக்டர் கிட்ட தான் போகணும். அப்பா சாமி, போதும் விட. நம்மளே இன்னைக்காதான் ரொமான்ஸா பேசுறோம், அதே மூடட் பண்ணா எப்படி? சரி சாமி, தெரியாம பண்ணிட்ட, மன்னிச்சிரு. மன்னிப்புலாம் கிடையாது. அப்புறம் நீயும் மூடா பேசு. ஐயய்ய, அதெல்லாம் எனக்கு தெரியாது. சரியா, பண்ணி போனை வை, நான் வேற யார்கிட்ட ஃபோன் பண்ணி மூடா பேசிக்கிறேன். ஏய், வேற யாருக்கு ஃபோன் பண்ணி மூடா பேசுவ? ஏம்மா, சும்மா வாய் உளறி சொல்லிட்டேம்மா, அதை விடு. அதெல்லாம் விட முடியாது. யார்கிட்ட பேசுவேன்னு சொல்லு. அப்படிலாம் யார்கிட்ட போய் பேச முடியும்? ஏஞ்சல் கிட்ட தானே. அடி பாவி, அவளையே வம்புக்கு இழுக்கிற.
அவ பேசுவா தானே? சச்சா, வேற எதனா பேசு. இங்க பாரு, மூடா பேசினாலும் மூடிக்கிட்டு பேசினாலும் நான் தான் உன்கிட்ட பேசுவேன். புரியுதா? புரியுதுமா. இப்போ உனக்கு என்ன, ரொமான்ஸா பேசணும் அவ்வளவுதானே? இல்ல, பேசலனாலும் பரவாயில்ல. அதெல்லாம் இல்ல, நான் பேசுவேன். சரி பேசு. கார்த்திக். ஏய், எதுக்குடா சிரிக்கிற? இப்போ எதுக்கு 8:30 மணி காட்சியில் வர மலையாள படம் ஹீரோயின் மாதிரி பேசுற? அது என்ன 8:30 மணி காட்சி? ஏம்மா, தெரியாம கேட்டம்மா, விடு. அதெல்லாம் முடியாது. நான் ரொமான்ஸா தான் பேசுவேன். சரி பேசு. சாப்பிட்டியா? ஏய், என்ன கலாய்க்கிறியா? நீ பேசுறது குஷி படத்துல வர மும்தாஸ் பேசுற மாதிரி இருக்கு. ஐய. ஆமா. ராஜி, சாப்பிட்டியா? ஐய, இப்படியெல்லாம் நான் பேசல. ஆமா, இதை விட மோசமா பேசினேன். அப்போ எனக்கு ரொமான்ஸ் வரலங்கறியா? வந்த வரைக்கும் போதும், வேற எதுனா பேசலாம். கார்த்திக், சொல்லு. என்ன நடக்குது? நீ நல்லா வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு கேட்குறியா? சாரி. ஓகே ஓகே, சீக்கிரமா ஆஃபீஸ்க்கு வர வழியை பாரு. சரி, வேற என்ன? அந்த ஏஞ்சல் உன்கிட்ட வந்து பேசினாலாமே. யாரு? அந்த உளவாளி விஷ்ணு சொன்னானா? யாரோ சொன்னாங்க. உண்மையா இல்லையா? அதெல்லாம் முடியாது. நீ நேர்ல வா, சொல்றேன், அவ்வளோதான். வரேன் வரேன். வா. ஆமா, இன்னைக்கு என்ன நினைச்சியா? இப்போ ஒருத்தி செம்ம திட்டு வாங்க போறேன் என்கிட்ட. எத்தனை வாட்டி நினைச்ச? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா? ஒரு மாதிரி பேக் ஹேண்ட்ல உன்னோட நினைவு இருந்துகிட்டே இருக்கும். முழு நாளுமா? ஆமா, எந்த ஒரு வேலை செய்யும் போதும் மனசு ஒரு மாதிரி சந்தோஷமா நிறைவா இருந்துகிட்டே இருக்கும். என்னடா காரணம்னு அப்படியே பின்னாடி யோசிச்சு பார்த்தா அங்க நீ இருப்ப. என்ன சிரிப்பு? நல்லா பேசுறடா புருஷா. என்னது? மாதனம் திரும்ப சொல்ல முடியாது. சரி பொண்டாட்டி, சொல்ல வேணாம். ராஜி, ஐ லவ் யூ. தெரியும். அப்படியா? ஆமா. டி தம்பி. அக்கா. ஐ லவ் யூ டா. தேங்க்ஸ் கா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உனக்கு இங்கே என்ன வேலை? நீங்க சேர்மேனை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தீங்களாமே. நீ எப்போ சேர்மன் ஆன? சார், சேர்மேன் சில விஷயங்களை உங்களோட பேசுறதுக்கு சங்கடப்படுறாரு. அதனால என்ன உங்ககிட்ட பேச சொன்னார். நான் சில விஷயங்கள் உங்ககிட்ட பேசுறதுக்கு அசிங்கப்படுறேன். அதனால உங்ககிட்ட பேச முடியாதுன்னு சொன்னேன்னு சொல்லு. சார், எதுக்கு இப்படி அடம் பிடிக்கிறீங்க? நான் என் வாழ்க்கையில் சில பிரின்சிபிள்ஸ் வச்சிருக்கேன். இப்படி தான் வாழணும்னு நினைக்கிறேன். அது உனக்கு அடம் பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் எதுவும் சொல்ல முடியாது. நான் உங்களுக்கு எந்த அட்வைஸும் கொடுக்கறதுக்காக இங்க வரல. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அப்படியே கேட்டு போய் சேர்மேன்ட்ட சொல்லிடுவேன். ஓ, இப்போ நீ ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் வேலையை விட்ட புதுசாக இந்த கொரியர் வேலை ஆரம்பிச்சிருக்க. சார், நீங்க என்ன கேலி பண்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனா நான் கோவப்பட மாட்டேன். இந்த கம்பெனியை மூட போறாங்கன்னு உங்க சேர்மேன் தான் சொன்னாரு. ஏன் தேவையில்லாம மூடுறீங்க? இந்த கம்பெனியை வித்தீங்கன்னா உங்களுக்கு பணமும் வரும், இருக்கிறவங்களுக்கு வேலையை தக்க வச்சுக்கலான்னு நான் தான் ஐடியா கொடுத்தேன். நான் சொல்லேன்னா சேர்மேன் இந்த கம்பெனியை மூடியிருப்பார். இப்போ எது உன்னைய நீ விளம்பரப்படுத்திக்கிற? என்ன சார், எது சொன்னாலும் அதில் ஒரு குறை சொல்றீங்க. நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதை முடிவெடுக்கிற ஆள்கிட்ட பேசினா தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். முடிவெடுக்கிற ஆள் தான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டு வர சொன்னார். இங்க பார், நான் ஏதோ யூனியன் லீடர் மாதிரியும் அவர் ஏதோ போனஸ் தர முதலாளி மாதிரியும் நடந்துக்கிறது நல்லா இல்லை. கம்பெனியை விற்கிறது லாபமா இருக்குன்னு நீ சொல்ற. கம்பெனியை கஷ்டப்பட்டு 6 மாசம் நடத்திட்டா பெரிய லாபமா இருக்கும்னு நான் சொல்றேன். நீ வாத்தறுத்து முட்டை எடுக்கணும்னு சொல்ற. நான் அதை முட்டாள்தனம்னு சொல்றேன். அவ்வளவுதானே சார்? இன்னும் நான் எதுவுமே பேசல, நீ அதுக்குள்ள அவ்வளவுதானு கேக்குற? சார், கம்பெனியை விற்க கூடாது, நடத்தணும், அதானே? ஆமா. கம்பெனி நடத்த பணம் வேணும் இல்ல சார்? நடத்தணுங்கிற முடிவு அவர் எடுக்க சொல்லு. அது எப்படி நடத்தலாங்கிற பிளானை நான் சொல்றேன். ஒரு 2 மினிட்ஸ் சார். जी, मैं राजेश बोल रहा हूँ. वन सेकेंड, एक्सक्यूज मी सर. சேர்மேன்ட்ட பேசிட்டேன். நீங்க சொன்னதெல்லாம் தெளிவாகவும் விளக்கமாகவும் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் முடியாதுன்னு சொல்றாரு, அப்படிதானே சார்? கம்பெனி நடத்த முடியாதுன்னு சொல்றாரு, அப்படிதானே? எப்படி சார் கரெக்டா கெஸ் பண்றீங்க? நடத்துறேன்னு அவர் முடிவு பண்ணியிருந்தா
அவரே நேரில் வந்திருப்பாரு. ஓ முதுகுக்கு பின்னாடி ஒளிச்சிட்டு இருக்கும்போதே தெரியும் அவர் இதைத்தான் சொல்லுவாருன்னு. ஆனா அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் சார். என்ன? இல்ல சார், இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கேரண்டின்னு சொன்னாரு. அப்புறம் கம்பெனிக்கு ஷேர் ஆகிற அமௌண்ட்ல ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் தரேன்னு சொன்னார். ஓஹோ, எவ்வளோ பர்சன்டேஜ் தருவாரு? அதை நம்ம பேசிக்கலாம் சார். உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க, நான் அதை பேசி வாங்கி தந்துடுறேன். நீங்க இந்த கம்பெனிலேயே வேலை செஞ்சு ரிட்டையர்ட் ஆனா கூட அந்த பணத்துல ஒரு பங்கு கூட சம்பாதிக்க முடியாது. ஆமாமா சார், பேசாம பணத்தை வாங்கி போடுங்க சார். பசங்களை ஃபாரின்ல படிக்க வைங்க, ஊட்டியில வீடு வாங்கி போடுங்க, நீங்க ஒரு யூரோப் டூர் போயிட்டு வாங்க, லைஃபை ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். நான் சொன்னேன் உங்ககிட்ட சார், இதெல்லாம் வேணும் நான் உங்ககிட்ட கேட்டேனா? இல்ல சார். நான் என்ன ஆசைப்படும் நீயே முடிவு பண்ற. என் பசங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சார், என் பொண்ணு ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர். அவளுக்கு நான் சீட் வாங்கி தர வேண்டிய அவசியமே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற எந்த காலேஜில் வேணாலும் அவளுக்கு சீட் கிடைக்கும். இப்படி கிடைக்கிற பணத்துல எல்லாம் பசங்க ஃபாரின்ல போய் படிக்கக்கூடாது. அவங்க உழைக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். படிப்பு தான் பணத்துக்கான ஆல்டர்னேட்டிவ். நீ என்னடானா பணத்தை கொடுத்து படிப்பு வாங்க சொல்றியா? சாரி சார். எனக்கு யூரோப்லாம் பார்க்கணும்னு ஆசையே கிடையாது. இருக்கிற வேலையில என் சொந்த ஊர் பக்கமே போக முடியல. அப்படியே போகிறதா இருந்தால் கூட நான் என் சொந்த ஊருக்கு தான் போவேன். என் நிலத்தில் விவசாயம் பண்ணுவேன். வேப்ப மர நிழலில் கைத்து கட்டில் உட்காந்து காற்று வாங்குவேன். அதான் எனக்கு பிடிச்சது. ஊட்டியில் எதுக்கு வீடு வாங்கணும்? வருஷத்தில் ஒரு 5 நாள் போகுமா? நல்ல ஹோட்டலில் தங்கிப்பேன். என் சொந்த ஊரில் எனக்கு ஒரு குடிசை இருக்கு, அது போதும். நீங்கள் லோன் கொடுக்கறதுக்காக ஒவ்வொரு மனுஷன் மனசுலையும் சொந்த வீடுன்ற கனவை விதைச்சு தகுதிக்கு மீறி ஒவ்வொருத்தனும் வீட்டை வாங்கிட்டு அந்த வீட்டு டியூ கட்டுறதுக்காக அந்த வீட்டுக்கே போக முடியாம ஒவ்வொருத்தனும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 10 ரூபாய்க்கும் 20 ரூபாய்க்கும் வாடகைக்கு வீடு கொடுத்தாங்க. சாகிற வரைக்கும் சொந்த வீடு வேணும்னு யோசிக்காம ஜனங்க சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அதுதான் கோல்டன் பீரியட். யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்க சொல்லு சேர்மன்ட்ட. என் கையை வச்சு என் கண்ணை குத்த முடியாது. சார், இப்போ என்னதான் சொல்ல வரீங்க? கம்பெனியை விற்கிறதுக்கு நான் சம்மதிக்க முடியாது. சார், அவர் தான் கம்பெனியோட ஓனர். அவர் கம்பெனியை விற்கிறதுக்கு உங்க பர்மிஷன் தேவையில்லை சார். இது என்ன டிரான்ஸ்போர்ட் கம்பெனியா? 500 பஸ்ஸை விற்க போறாரு. ஓட்டுறதுக்கு எந்த டிரைவரை வேணா வேலைக்கு எடுத்துக்கலாம் சொல்றதுக்கு. இது சாஃப்ட்வேர் கம்பெனி. இங்க நீங்க விற்கணும்னு நினைக்கிறது 400 பேரோட மூளைய. நீங்க விற்க போறது ஆளுங்களை மட்டும்தான். ஆளுங்க சம்மதம் இல்லாம அது நடக்காது. என்ன சார், மிரட்டுறீங்களா? உண்மையை சொன்னேன். நீ பயந்துக்கிட்டா நான் மிரட்டுறது அர்த்தம் கிடையாது. ஒரு நிமிஷம். கம்பெனியை நடத்தலான்னு சேர்மன் முடிவு பண்ணியிருக்காரு. நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுங்க. இனிமே ஏதாவது ஒரு பேசுறதா இருந்தா புரோக்கர் இல்லாம நேரா வந்து பேச சொல்லுங்க. டேக் கேர். தேங்க்யூ சார். जी मैं हूं, डोंट वरी. அந்த ஆளை விட்டு பிடிக்கலாம். நான் இந்த டீலை கரெக்டா முடிச்சு தரேன். நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இந்த கம்பெனியை உங்களுக்கு வித்து தரேன். என்ன நம்புங்க ஜி. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஜி. ஓகே ஜி. ஓகே, பாய் பாய்.